வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய கஸ்டமர் வந்து இது வந்து புது கஸ்டமர். அவங்க வந்து என் ஹஸ்பண்ட் எங்க வேலை செய்றார்? மொத கேள்வி அதான் கேட்டாங்க நம்மள்ட்ட. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாதகத்த பாருங்க. லக்னத்துக்கு 4க்கு அதிபதி யாருன்னு பாருங்க. 4ஆம் இடத்து அதிபதி சனி. அ காலபுருஷனுக்கு லக்னத்துக்கு 10க்கு அதிபதி சனி. இந்த லக்னத்துக்கு 10க்கு அதிபதி சனி. சாரி சந்திரன். இப்ப இப்ப காலபுருஷனுக்கு 10க்கு அதிபதியும், லக்னத்துக்கு 10க்கு அதிபதியும், சந்திரனுக்கு 10க்கு அதிபதியும் சேர்ந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்களா? சரிங்களா? அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதியோ, இல்ல லக்னத்திற்கு 10ஆம் இடத்த அதிபதியும் ஒண்ணு சேர்ந்து இருந்தால், அவர்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஆற்றலும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போனா பெரிய பெரிய இடத்துல பதவியில் வசிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும். இங்க வந்து சனி வந்து நீசமாகுறார். சனி நீசமாகி சந்திரன் வந்து பலமாகுறார். சரிங்களா? சந்திரன் வந்து பௌர்ணமி யோகத்துல பலமாகுறார். அ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துல சூரியன், குரு, சுக்கிரன் சேர்ந்திருக்காங்க. இப்ப சந்திரன் உட்கார்ந்திருக்க நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல உட்கார்ந்திருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்கங்க. லக்னத்துக்கு 10ஆம் இடம் நீர் ஸ்தானமா? அப்ப நீர் எடுத்துக்கலாம். சரிங்களா? அவர் வந்து உட்கார்ந்திருக்கிறது ஒரு நெருப்பு கிரக வீட்ல. சரிங்களா? செவ்வாய்னா நெருப்பு. மேசம்னா நெருப்பு. சரிங்களா? நெருப்பு கிரக ராசியில வந்து உட்கார்ந்திருக்கு. அப்ப அந்த செவ்வாய் எங்க போய் உட்கார்ந்திருக்கும் பாருங்க. செவ்வாய் வந்து பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்திருப்பார். செவ்வாய் வந்து இன்னொரு வீடு வந்துட்டு நெ நீரோட வீடா வரும். ஸோ, செவ்வாய் வந்து நீரோட வீட்ல உட்கார்ந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ஜாதகர் சொந்த வண்டி, வாகனம் வச்சிருக்கக்கூடியவரா இருப்பார். சரிங்களா? இல்லன்னா வருங்காலத்துல கப்பல் வாங்கி ஓட்டக்கூடிய நபராவா இருப்பார். இப்போதைக்கு அவர் வந்துட்டு எவ்வளோ வருமானம் பெற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன எடுத்துக்கங்க. 2ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கா? பரிவர்த்தனை யோகத்த மாறாங்க. இருந்தாலும் புதன எடுத்துக்கங்க. புதன் அப்படிங்கிறது 17 தசாவருடம் 17. அப்போ ரூ. 1,70,000 வாங்கலாம். இல்லன்னா ரூ. 17,000 வாங்கலாம். இவர் வந்து ரூ. 1,70,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். சரிங்களா? கிரகங்கள் எப்போதுமே தன்னோட வேலைய தானே செய்யுங்கிறதுக்கு உதாரணம் இந்த ஒரு ஜாதகம். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, சந்திரன் பரணி நட்சத்திரத்தில உட்கார்ந்து ஸ்ட்ரெய்ட்டா பார்வைய வாங்குறதுனால, இவர் எங்கே வேலை செய்றார்? கப்பல்ல வேலை செய்றார். சந்திரன்னா நீர். இப்ப செவ்வாய் உட்கார்ந்திருக்க இடமும் நீர் ஸ்தானம். சரிங்களா? சனி உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரமும் பரணியோட நட்சத்திரமா இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, சனிக்கு 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்தை தன் வீட்டை தானே பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் வலுவிழக்கும் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட, ஆனாலும் 4ஆம் இடத்து அதிபதி அவருக்கு கேந்திரத்தில போய் உட்கார்ந்து 10வது பார்வை வாங்கும்போது தாயாருக்கு ஆ நல்ல ஒரு ஆயுள குடுத்துரும். நல்லா நோட் பண்ணணும். தாயாருக்கு ஆயுள குடுத்துரும். சரிங்களா? அதேபோல தொழிலையும் குடுக்கும். அப்ப இவர் வாகன தொழில் பண்ணலாம். அத எங்கே போய் பண்ணலாம் அப்டின்னா, தரையில பண்ணலாமா? நீர்ல பண்ணலாமா? நீர்ல பண்ணா பெட்டரா இருக்கும். இவருக்கு சொந்த வாகனம் வாங்கக்கூடியவர். சொந்த வீடு இருக்கக்கூடியவர். அ பார்த்தீங்கன்னா, வெளியில போய் முன்னேறக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்கும். ஏன்னா, சனி வந்துட்டு உள்ளூர்ல முன்னேற்றத்த குடுக்காது. வெளியூர்ல தான் முன்னேற்றத்த குடுக்கும். சரிங்களா? சந்திரன், சனி சேர்க்கைய பெற்றாலே ஒரு பயணம். அப்போ இவரு பயணம் பண்ணி, அதுவும் தரையில பண்ணாம, அ எ எப்படி பண்றார்? நீர்ல பண்றார். சரிங்களா? அப்போ வந்துட்டு நம்ம சொல்ல முடிச்சோம். இவரு வந்து ரூ. 1,20,000 சம்பளம் வாங்கணும். இவரு வந்துட்டு கப்பல்ல வேலை செய்யலாம். இல்லன்னா டிராவல்ஸ் வச்சு நடத்தலாமாம். அவங்க வந்து கப்பல்ல தான் வேலை செய்றாங்களாமா. இந்த மாரி ஜாதகங்கள் இன்னொரு விஷயத்த இதுல நீங்க மெயினா நோட் பண்ணிக்கங்க. லக்னத்துக்கு 2 பக்கட்டும் கிரகங்கள் ஆட்சி ஆகுது. பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்திருக்குது. சரிங்களா? இந்த மாரி உட்கார்ந்திருந்துச்சுன்னா, 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி ஆகுறது பார்த்தீங்கன்னா, அது பாவ கிரகமா இருந்தாலும் சரி, அந்த இடத்து பலன அப்படியே குடுக்கும். சரிங்களா? அந்த இடத்து பலன அப்படியே குடுக்கும். அப்படின்னா, 12ஆம் இடம்னா அனைத்து வகையான அதாவது 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம். சரிங்களா? 4ஆம் இடத்துக்கு திரியோன ஸ்தானம் 9ஆம் இடம் அப்படின்னா, சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையுமே குடுத்துரும்.
வீடு, வாசல், வண்டி, வாகனம், தாயார் அனைத்தையுமே இங்க வந்து இந்த கிரகம் பலமா இருக்கும்போது குடுத்துரும். 1, 5, 9 சரிங்களா? 4ஆம் இடத்துக்கு 1, 5, 9 அப்படிங்கிற ஸ்தானம் பலமா இருந்துச்சுன்னா, 9ஆம் இடம் பலமா இருந்துச்சுன்னா, சரிங்களா? அப்போ அதேபோலன்னா 2ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் பாருங்களேன். 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம். 10ஆம் இடமும் பலமா இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது, இவருக்கு தனமும் கரெக்ட்டா இருக்கு. சுகஸ்தானமும் கரெக்ட்டா இருக்கு. 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் பாருங்க. 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் குரு. லக்னத்திலே உட்காந்து 7ஆம் இடத்த பார்த்துட்டாரு. அப்போ இந்த லக்னத்துக்கு 3க்கு அதிபதி. சரிங்களா? அப்ப சரியான வயசுல கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆன உடனே இவருக்கு வந்து கப்பல்ல வேலை கிடைக்கணும்ன்ற பாயிண்ட் இங்க வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாரி ஜாதகங்கள் வரும்போது எளிமையா பலன் சொல்றதுக்கு, அ இந்த மாரியான விஷயத்த நம்ம கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ணி பார்க்கும்போது கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே. நன்றி நேயர்களே. அவங்க கேட்டது நம்ம 2டே 2 கேள்வி தான். அந்த 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னோம். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்தோம். அது வந்துட்டு ரொம்ப பர்சனலா டீப்பா போறது. அது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். சரிங்களா? நன்றி நேயர்களே.